ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால், 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுது. அதாவது இருக்கிற ராசியிலே நம்பர் 1 அதிர்ஷ்டங்கள் அடிக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இந்த வருஷம் நீங்கள் ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. குரு பார்வை கிடைச்சாவே, நேர் பார்வையில் இருந்தாவே பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைப்பு ஏற்படும், தொழில், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, புத்திர பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்பட போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக அந்த 7.5 சனி அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அசிங்கம், அவமானம், விரைய செலவு, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, குடும்ப வாழ்க்கை 2ஆக பிரிஞ்சிடுச்சு, அதாவது கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் ஆயிடுச்சு, பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க பல நபர்கள். அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகள் வரலாறு திருப்பி பார்த்தா பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கடந்த ஒரு 5 வருஷமாகவே உங்களுக்கு இல்லை. அதாவது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூன் 2ஆம் தேதி கடக வீட்டில் குரு 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. குரு உச்சம் அடைஞ்சு தன்னுடைய 7வது பார்வையை ராசியை பார்க்குறாப்புல. ராசியை குரு பார்த்தாவே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறு திருமண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மறு திருமணம் அமைப்பு உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும். இந்த குரு பார்வை காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும், நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். அதே போன்று புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைக்காக செலவு பண்ணுறது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்திற்காக செலவு பண்ணுறது, இது போல விஷயமும் உங்களுக்கு ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி நல்ல லாபத்தை நோக்கி போகும். தொழில் அமோகமான வெற்றி ஏற்படுறது, எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை கிடைக்கிறது, வேலை மூலமான வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு, புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏற்படும். அந்த குருவுடைய 5வது பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. 11ஆம் இடம் அப்படின்னாவே லாபஸ்தானம், 2வது திருமணம், உடன்பிறப்பு ஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்துறது எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். எங்கே போனாலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்குது உங்களுக்கு. அந்த குருவுடைய 9வது பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாப்புல. ஏற்கனவே அங்கே ராசிநாதன் சனீஸ்வரர் அங்கே இருந்து முயற்சிகளை கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்திட்டு இருக்கிறதால, மேலும் அங்கே குரு பார்வை இருக்கிறதால மேலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். உங்கள் பேரில் ஒரு பட்டா மாற்றுறது, இல்லை கிரையம் பண்ணுறது, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இடம் வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான முறையில் நல்ல அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாப்புல. அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்புல, 8ஆம் இடத்துல கேது இருந்ததால ஒரு சில நபர்களுக்கு விபத்துகள், வம்பு வழக்குகள் ஏற்படுறது, அசிங்கம், அவமானங்கள், கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலையில நீங்க இருந்தீங்க. இது டிசம்பர் காலகட்டத்தை வரையும் கொஞ்சம் கவனமா இருங்க. டிசம்பருக்கு பிறகு ஜென்ம ராசியில ராகு இருப்பாப்புல, 7ஆம் இடத்துல கேது இருப்பாப்புல. இந்த ராகு கேது தோஷ அமைப்பை ஏற்படுத்தினாலும் டிசம்பருக்கு பிறகு அந்த குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சில நபர்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போறது ரொம்ப நல்லது. அதே போன்று வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமான முறையில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே போன்று இந்த குரு பார்வை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமாக அரசு பணிகள் கிடைக்கும். தனியார் துறைக்கு முயற்சி பண்ணாலும் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கு. அதே போன்று பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். தந்தை மகன் உறவு நிலை விரிசல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும். உடன்பிறப்பு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கூடமே பார்த்தீங்கன்னா நட்புறவா நீங்க இருப்பீங்க. ஒற்றுமையா செயல்படக்கூடிய அமைப்பு அதிகமான முறையில் உங்களுக்கு இருக்கு. அதாவது இருக்கிற ராசியிலே மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அமோகமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதால உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. உங்களுக்கான வழிபாட்டு தலங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவர் வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று பிரதோஷம் அன்னைக்கு சிவாலயம் சென்று வழிபாடு பண்ணுறதும் மேலும் அமோகமான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.